Hi everyone, welcome to vanshi cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். என்ன வீடியோ அப்படினா மதுரை ஸ்டைல சிக்கன் சுக்கா அண்ட் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் போஸ்ட் பண்றேன். ப்ளஸ் டைம் இல்ல. 1 month லீவ். ரொம்ப பிஸி ஆயிருச்சு. ரிலேஷன் வீட்டுக்கு நிறைய ஃபங்க்ஷன் அதுதன்ட்டு நிறைய டைம் வந்து அதுல போயிருச்சு. ப்ளஸ் 1 year கழிச்சு வந்து எல்லாரையும் பார்க்கறனால அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா எனி டைம் வந்து ஃபோனில் இருக்க முடியாது, அதுவும் நல்லதில்ல. நாங்கள் அன்றைக்கி சிக்கன் அந்த ரெசிபி பண்ணுறேன். அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. அதை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன். அந்த பையன் தான் எங்கள் மாமா பையன், பேர் லிஷான். இதுதான் எங்கள் அம்மா வீடியோ. பச்சையாக நல்லா சூப்பராக இருந்தது. அதை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கோம். இந்த ரெசிபி பண்ண அன்னைக்கு எடுத்த ஒரு சின்ன வீடியோ தான் இது. குட்டி எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பசங்க அழகா. சேனலுக்கு உடனே எடுப்போமா? உங்களோட கமெண்ட்ஸில் நான் இன்னும் படிக்கல. லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட்ஸ் நீங்கள் முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோக்கெலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதையும் நான் இன்னும் பார்க்கல. நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணல, சாரி. நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து உங்களோட வீடியோலாம், உங்களோட ரெசிபி எல்லாரையும் நான் பார்க்குறேன். இப்போ வந்து சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், நீள் வாக்கில் கட் பண்ண ஆனியன், இஞ்சி பூண்டு தட்டினது அதையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் மேலே ரீச் ஆயிருச்சு. 500 சப்ஸ்கிரைபர் மேலே கிடச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வாஷ் பண்ண போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ அளவு அதில் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு லைட்டாக பரட்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நம்மளோட சேனல் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் நான் எங்கள் ஊருக்கு வந்த பின்னாடி பார்க்குறேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட சேனலாக நான் விசிட் பண்ணுறேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அடுத்து 1.5 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நான். அடுத்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா பவுடர், ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த கரம் மசாலா பவுடர் தான் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து காரத்துக்காக மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காரம் வந்து நம்ம ஊரில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சு பண்ணுறனால அதோட டேஸ்ட் வந்து ரியல் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அதனால் சூப்பராக இருந்தது சிக்கன் சுக்கா ப்ளஸ் அந்த சிக்கன் கிரேவி ரெண்டுமேவும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே ஸ்டார்டிங்கில் கம்மியாக போடுங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதில் கொஞ்சம் சிக்கன் குக் ஆன பின்னாடி ட்ரை ஆயிரும், அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து அந்த சிக்கனை நம்ம குக் பண்ணணும். சுக்கானாலே வந்து ட்ரையாக தான் இருக்கும். அதனால் மசாலா டைப்பில் திக்காக அப்படிலாம் வைக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் அப்பப்போ தண்ணி தெளித்து தண்ணி ட்ரை ஆன பின்னாடி திருப்பி தண்ணி தெளித்து அந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் அப்படி பண்ணி அந்த சிக்கன் வந்து குக் பண்ணணும். மசாலாவும் நல்ல சிக்கனில் இறங்கி அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெறும் சிக்கன் சுக்கா ப்ளஸ் தயிர் சாதம் இல்லாட்டி லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு கூட இந்த சிக்கன் சுக்கா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதனால் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைட் பை சைட் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க, சிக்கன் குக் ஆகிடுச்சானும் செக் பண்ணிக்கோங்க.
சுக்காவுக்கு எப்போவுமே வந்து கருவேப்பிலை தான் போடுவாங்க. மல்லித்தலை வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். அதனால் சுக்காவுக்கு வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். தண்ணி தெளித்து அந்த சிக்கன் சுக்காவை நம்ம குக் பண்ணுவோம். உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த சிக்கன் சுக்கா ரெடி ஆயிரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா. நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. மதுரை ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுவும் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, தோல் சீவி இருக்கிற இஞ்சி பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவல் அளவு இஞ்சி. அடுத்து 3 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா வதங்கின பின்னாடி தான் தக்காளி சேர்க்கணும். ஆனியன் வேகமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்கலாம். கசகசா கிடைக்கும் நம்ம ஊரில், அதுவுமே சேர்த்து வதக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆனியன் வேகமாக வதங்கிடும். ஆனியன் வதங்கின பின்னாடி தான் தக்காளி சேர்க்கணும். செமி கிரேவி மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா தோசை, இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு தக்காளி, நம்ம ஒரு நாட்டு தக்காளி ஒரு 4 அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியை வேகமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கணும்ல, அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை வதக்கிட்டுருக்கேன். தக்காளியும் வதங்கின பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே போடணும்னு இல்லை, ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தேங்காய் சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கசகசா போட்டிருக்கேன் நான். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அதில் சேர்த்துடலாம். அது நல்லா ஆறின பின்னாடி தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ வந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி குழம்பை தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, பச்சை மிளகாய் ஒரு 2 நீள்வாக்கில் கீரி அதில் போட்டுக்கோங்க. அது ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம அரைச்ச மசாலாவை அதில் போட்டுடலாம். நீள்வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 கூட போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இப்போ வந்து மசாலா பவுடர்ஸ்லாம் அதில் சேர்க்கணும். சிக்கன் குழம்புக்கான மசாலா பவுடர்
வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு. அடுத்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். அடுத்து கறி மசால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி இல்லாமல். மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகணும். போன பின்னாடி தான் நம்ம வந்து சிக்கனை சேர்க்கணும். அடுத்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கறி மசால், அது அந்த சிக்கன் மட்டனுக்கெலாம் நான்வெஜ்க்கெலாம் பண்ணுற அந்த பவுடர், அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போன பின்னாடி நம்ம சிக்கனை சேர்க்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், எலும்பு இருக்கிற சிக்கன்னா குழம்புக்கு நல்லாயிருக்கும். எலும்பு ப்ளஸ் எலும்பு இல்லாத சிக்கன் அப்படி மிக்சடாக சேர்த்து நம்ம குழம்பு பண்ண போகிறோம். சிக்கன் ஃபுல்லாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக போடுங்க. கொஞ்சம் நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி கிரேவி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணுங்கள். சிக்கன் போட்டோன்னே செக் பண்ணால் நல்லா இருக்காது, பச்சையாக இருக்கும் சிக்கன். அதனால் குழம்பு கொஞ்சம் கொதிச்ச பின்னாடி உப்பு செக் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணணும். இதில் வந்து எக்கை தனியாக பாயில் பண்ணி அதையும் அதில் போட்டு சாப்பிட்லாம். நான்வெஜ் தானே, நான்வெஜ்னால எக்கு சிக்கன் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நான் வேக வச்ச முட்டை ஒரு 4 சேர்த்துருக்கேன் அந்த குழம்புல. சிக்கன் சுக்கா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட்.